சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்றைய தலைப்பு எப்பயும் போல் அழகும் ஆரோக்கியமும் நம்ம சமையலறை பொருள்களை வச்சு நம்ம அழகுபடுத்திக்கிறத பற்றி பேச போகிறோம். இன்றைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கரும்புள்ளி. முகத்தில் நிறைய பேர்த்துக்கு கரும்புள்ளி வந்து காரணமே இல்லாமல் விழுந்துரும். என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. மருக்கள் மாதிரி இருக்கும், சிலருக்கு மச்சம் மாதிரியும் இருக்கும். இதை வந்து படிப்படியாக குறைச்சிக்கிறது அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதாவது இப்போ நம்ம டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் இந்த கரும்புள்ளிகள் வந்து விழுகிறது, மருக்கள் வந்து தோன்றுறது. இதை வருஷத்தில் 2 டைம் வந்து வயிற்றை க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது பேதி மருந்து சாப்பிட்டு முறையான ஒரு ஹெர்பலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த டாக்ஸின்ஸ் வராமல் முகத்தில் வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஜாதிக்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜாதிக்காய் 2, 3 ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. சந்தன பொடி இருந்தாலும் சரி, ஆனால் சந்தன கட்டையில் வந்து நம்ம உரசிக்கிட்டோம்னா, அம்மியில் இல்லைன்னா நல்ல உரசுக்கல்ல சந்தனக்கட்டையில் ஒரு 4, 5 இழுவை வந்து உரசிடணும். அதோட உங்களுக்கு ஜாதிக்காயும் உரசி அந்த குழம்ப வந்து எடுத்து முகத்தில் பூரா அப்ளை பண்ணிவிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சும் இருக்கும். அந்த கரும்புள்ளியும் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் நல்ல நிறைய ஜூஸ் வந்து குடிக்கணும். இன்னும் ஜூஸ்னால் என்ன, வீட்டில் இருக்கிற ஜூஸ், எலுமிச்சை ஜூஸு, நம்ம ஆப்பிள் ஜூஸு இதை நான் சொல்லலை. அதாவது மூலிகை ஜூஸுகள் வந்து அருகம்புல் ஜூஸு, நன்னாரி ஜூஸு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து கொதிக்க வச்சோ இல்லை தண்ணியில் ஊற வச்சோ நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் வந்து குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு புனுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த புனுகோட அதிமதுரம் உங்களுக்கு நாட்டு மருந்து அதுவும் கிடைக்கும். அதை பவுடராகவோ இல்லை நல்ல கட்டையாவோ கிடைக்கும். அதையும் நீங்கள் உரசி அந்த கரும்புள்ளி உள்ள இடங்களில் கருந்திட்டுக்கல்ல அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா புனுகு அதிமதுரம் 2யும் உரசி போடும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு 1 வீக் தொடர்ந்து போடும்போதே வித்தியாசம் தெரியும். இதை வந்து உள்ளே வந்து டாக்ஸின்ஸ் குறையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சில ஆலோசனைகள் தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கான பதிலும் நாங்கள் வந்து சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில். நன்றி, வணக்கம்.